விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறை அதிகாரிகள் 3 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம். சிறந்த சேவைக்காக பதக்கம் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. மாணவர்களுக்கு போராடும் உரிமை உள்ளதை யாரும் தடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் கருத்து. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெறாது என அறிவிப்பு. ஆளுநர் அர்லேக்கர் கேரளம் செல்வதால் தேநீர் விருந்து கிடையாது என ஆளுநர் மாளிகை விளக்கம். பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணி அமைத்துள்ளது. டெல்லியில் திமுக சரணடைந்து விட்டதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களின் இருக்கை இடமாற்றம் தொடர்பாக சபாநாயகரிடம் பேசுவதற்காக தேநீர் விருந்தில் பங்கேற்றேன். கனிமொழி MP விளக்கம். வருகிற 22ஆம் தேதி நடக்கிறது திமுக தலைமை செயற்குழு கூட்டம். கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுவதாக அறிவிப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மக்களும் மக்களின் பிரதிநிதிகளும் தங்கள் கிராமங்கள் மேம்பட கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் வேண்டுகோள். டெல்டா மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் வரலாற்று துரோகம் இழைக்கும் எட்டப்பர்களே. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை சுட்டிக்காட்டும் அன்புமணி அடிப்படை புரிதலற்று பேசுகிறார் என காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சனம். தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்தாமல் கரையை அழகுபடுத்துவரா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் கழிவுகளை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு வேலை தொடர்பான வழக்கு. அரசாணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1.20 லட்சம் போலீசார் பாதுகாப்பு. பொதுமக்கள் கூடும் இடங்களில் தீவிர கண்காணிப்பு. சொத்து வரி மாற்றி அமைப்பை உடனடியாக நிறுத்தி வைக்க சென்னை மாநகராட்சி முடிவு. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6500 கன அடியிலிருந்து 5500 கன அடியாக சரிவு. நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி. வீட்டிற்கு மின் இணைப்பு கொடுக்க 2000 லஞ்சம் கேட்டதாக மின்வாரிய வணிக ஆய்வாளர் கருப்பசாமி கைது. தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி நடவடிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7298 கன அடியிலிருந்து 6247 கன அடியாக சரிவு. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி நீர் வெளியேற்றம். தேனி, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும். வானிலை ஆய்வு மையம் தகவல்.
கோலாகலமாக நடைபெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் தேரோட்டம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்படும் சுதந்திர தின விழா. தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். சாவர்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக ராகுல் காந்தி மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. குற்றவியல் நடவடிக்கையை தொடர முடியாது என வழக்கை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தான் நின்று பேசிய இடத்தில் யாகம் வளர்த்து சுத்தம் செய்யப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வேதனை. சம்பந்தப்பட்டவர்கள் மீது தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருப்பதியில் ஒரே நாளில் 82,800 பக்தர்கள் சுவாமி தரிசனம். சுமார் 15 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள். உத்தரகாண்ட் சுரங்கப்பாதை விபத்தில் 7 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மாயமான 3 பேரை தேடும் பணி தீவிரம். மீண்டும் வெடித்தது இத்தாலியின் எட்னா எரிமலை. நெருப்பு குழம்புடன் சாம்பலும் புகையும் வெளியேறுவதால் விமான சேவை பாதிப்பு. ஜப்பானின் டோக்கியோ நகரில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கனமழையால் விமான நிலையத்தில் ஏராளமானோர் சிக்கி தவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வங்கதேச வீரர் தன்சித் ஹசான் தமீம் சதம் அடித்து அசத்தல். ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் டெஸ்ட் சதம் விளாசிய வங்கதேச வீரர் என்ற சாதனையை படைத்தார் தன்சித். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் வலுவான நிலையில் வங்காளதேச அணி. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 153 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. சர்வதேச ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் வரும் நவம்பர் 2ஆம் தேதி சென்னையில் தொடக்கம். தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் அறிவிப்பு. அரிய வகை குரங்குடன் நடிகர் விக்ரம் வெளியிட்ட காணொளி. விசாரணைக்கு பிறகு குரங்கு விற்பனைக்கும் விக்ரமுக்கும் தொடர்பில்லை என வனத்துறை தகவல்.